Hi friends, AKSHAAS cooking tune பண்ணதுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாக்லேட் பிஸ்கட். ரொம்ப டேஸ்டியான யம்மியான பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கிற இந்த சாக்லேட் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிஸ்கட் பிடிக்காத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதை நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலையே செய்கிறதுனால இந்த பிஸ்கட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சாக்லேட் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க சாக்லேட் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். அதோட அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெசிபி செய்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பட்டரை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் பட்டர் இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும். பட்டரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். முதல்ல இப்படி தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண இப்படி நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும், நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். நீங்கள் நாட்டு சர்க்கரையை மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நரன்னு தானே இருக்கும். அதனால் நீங்கள் மிக்சியில் அடித்து அப்புறம் பட்டரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணாக்கா சீக்கிரமாக க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்டில் கசப்பு டேஸ்ட் வர்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு பிசையணும். கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் உதிர்த்து விட்டு கலந்து விடணும். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் விட்டு பிசைஞ்சிக்கலாம். பால் ஒரே நேரத்தில் சேர்த்துடாமல் கொஞ்சமாக விட்டு பிசையணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படி கிடைக்கும். இது தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த டிஃபன் பாக்ஸில் தான் நான் பிஸ்கெட் குக் பண்ண வைக்க போகிறேன். இதில் லேசாக எண்ணெய் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பிஸ்கெட் செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்தாக்கா போதும். உள்ளங்கையில் வச்சு பால் மாதிரி பண்ணிவிட்டு இப்படி தட்டி விட்டுறலாம். திக்னஸ் பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கணும். இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த கரண்டி வச்சு பிஸ்கெட் மேலே அழுத்தி எடுத்துக்கிறேன். இதே மெத்தடில் ஒவ்வொரு பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு நான் நல்லாவே ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். அப்போ கூட பிஸ்கெட் ஷேப் மாறவே இல்லை, ரொம்ப நல்லா வருது. பிஸ்கெட் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் ஸ்டாண்ட் மட்டும் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். கேஸ்கட் விசில் போடக்கூடாது. இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை உள்ளே வச்சிடலாம். பிஸ்கெட் இருக்கிற பாத்திரம் குக்கரோட எங்கேயும் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. குக்கரை மூடிடலாம். ஸ்டவ் சிம்மில் வைக்கணும். 30 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும்.
இப்போ சரியாக 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு நம்மளோட சாக்லேட் பிஸ்கெட். குக்கர்லேருந்து வெளில எடுத்து வச்சிடலாம். குக்கர்லேருந்து வெளியே எடுத்த உடனே பிஸ்கெட் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற பிஸ்கெட் எப்படி இருக்குமோ அப்படியே அதே மாதிரி கிறிஸ்பாக அதே டெக்ஸ்சரில் இருக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்கெட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டு குட்டீஸை ஹாப்பி ஆக்குங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.